தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். திமுக கூட்டணியில் 6 தொகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். 5 தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்து நாளை மாநில செயற்குழுவை கூட்டி முடிவெடுக்கப்படும் என்று பே. சண்முகம் பேட்டி. என்பதற்குத்தான் எங்களுடைய மாநில குழு எங்களுக்கு ஒப்புதல் தருவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. 5 என்பதை இப்போது நாங்கள் உடனடியாக ஒரு முடிவுக்கு வருவது சிரமம் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். முதலமைச்சருடைய கருத்தை கட்சியினுடைய மாநில செயற்குழுவில் விவாதித்து அதனுடைய முடிவு என்ன என்பதை நாங்கள் உரிய முறையில் தலைவருக்கு செய்திகள் அனுப்புகிறோம் என்பதை சொல்லியிருக்கிறோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்துதான் 2026 தேர்தலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சந்திக்கும். வேறு எந்த விதமான முடிவையும் நாங்கள் எடுக்க மாட்டோம் என்றும் பே. சண்முகம் திட்டவட்டம். 2026 சட்டப்பேரவை தேர்தலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சந்திக்கும். அது தொகுதி நம்பர்ன்றது தொகுதிக்காக எங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது என்று அதற்கான போராட்டத்தை நாங்கள் நடத்துவது என்பது வேறு. அதற்காக வேறு விதமான முடிவுகள் எதற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செல்லாது. அப்படிப்பட்ட எந்த நேரத்திலும் அப்படி ஒரு முடிவுக்கு நாங்கள் போனது கிடையாது. திமுக கூட்டணியில் இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி விலகுவதாக அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தாங்கள் முன்வைத்த கோரிக்கைகளை திமுக அரசு பொருட்படுத்தாமல் புறக்கணித்ததாகவும் குற்றச்சாட்டு. எடுத்த முடிவுக்கிணங்க அவர்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு அளித்த அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து விலகுவது என்பதை அதிமுக பாஜக இடம்பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒருபோதும் இணையாது என்று வேல்முருகன் திட்டவட்டம். 234 தொகுதிகளிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தனித்து களம் காண்பதாகவும் அறிவிப்பு. நோக்கமே இல்லை. இந்த நாட்டை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிற, மதத்தின் பெயரால் மக்களை கூறு போடுகின்ற பாரதிய ஜனதா என்கிற அந்த என்டிஏ தலைமையிலான கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெறாது என்பதை அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிக்கிறேன். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினுடன் புதுச்சேரி திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி சந்திப்பு. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடு இதுவரை எட்டப்படாத நிலையில் முக்கிய ஆலோசனை. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் சந்திப்பு. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் முக்கிய ஆலோசனை. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கருடன் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் முக்கிய ஆலோசனை. திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் ஆலோசனைக்கு பின் முக்கிய முடிவு எட்டப்படலாம் என்று எதிர்பார்ப்பு. வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி போட்டி இல்லை என்று தகவல். பொன்முடி வெற்றி பெற்ற திருக்கோவிலூர் தொகுதியில் போட்டியிட அவரது மகன் கௌதம சிகாமணி விருப்ப மனு. தமிழ்நாடு பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நாளை சென்னை வர இருப்பதாக தகவல். அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நாளை மறுநாள் தொடங்கும் என்றும் தகவல். எலும்பு இல்லாத நாக்கு எப்படி வேண்டுமானாலும் பேசும் என்பதற்கு ஓ. பன்னீர்செல்வம் ஒரு உதாரணம் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சாடல். டீ கடைக்காரரை 3 முறை முதலமைச்சராகவும் பல துறைகளுக்கு அமைச்சராகவும் ஆக்கிய இயக்கம் அதிமுக என்றும் பேட்டி. வந்து ஒரு சாதாரண டீ கடைக்காரரை முதலமைச்சராக்கி 3 முறை முதலமைச்சராக்கி சட்டமன்ற உறுப்பினராக்கி
பல துறைக்கு அமைச்சராக்கி அழகு பார்த்த இந்த கட்சிக்கு இன்றைக்கி அழிந்துரும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த வாய் வருதுன்னா, இந்த எலும்பில்லாத நாக்கு எப்படினாலும் பேசுன்றதுக்கு ஓபிஎஸும் ஒரு உதாரணமாக மாறிட்டார் பாருங்க. தவேக தலைவர் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க பாஜக தயாராக இருந்தது. விஜய் மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருந்ததால்தான் ஜனநாயகன் முடக்கப்பட்டிருப்பதாகவும் ஆதவ அர்ஜுனா பேச்சு. உருவாக்க முடியல. அவர் நினைச்சிருந்தா என்ன கூட்டணி உருவாக்கி இருக்க முடியும் தெரியுமா? மதசார்பற்ற தலைமையிலிருந்து வெளியே வந்திருந்தா இன்னைக்கு அவர் முதலமைச்சர் சொல்றதுக்கு டெல்லி கூட ரெடி. அதையெல்லாம் தூக்கி போட்டார் அவரு. எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டின் உறுதியாக மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருந்ததனால்தான் தன்னுடைய மகனுடைய ரெட்ஜைனுடைய படம், தன்னுடைய பேரன் இந்த நிதியான படம் 10ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் ஜனநாயகம் முடக்கப்பட்டது. அதிமுகவுடன் கூட்டணிக்கு செல்லவில்லை என்றவுடன் கரூரில் ஷூட்டிங் நடத்தியதாக பிரச்சாரம் மேற்கொள்வதாக ஆதவ அர்ஜுனா குற்றச்சாட்டு. எவ்வளவு கேவலமான கொடூரமான மனநிலை இருந்தால் இப்படி ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவார்கள் என்றும் காட்டம். 2 நாளுக்கு முன்னாடி அதிமுக பிரச்சாரம் ஆரம்பிச்சுட்டாங்க. அது என்ன ஷூட்டிங் அவர் கரூர்ல பண்ணாரு. எவ்வளவு கொடூரமான கேவலமான மனநிலை இருந்தா இப்படி ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க அதிமுகவும் பிஜேபியும்? சொல்லுங்க. அவங்க தான் கரூருக்கு வந்தாங்க. அங்க இருக்கிற இபிஎஸ் பொதுச்செயலாளர் தான் சொன்னாங்க இது திமுக தான் காரணம்னு. பிஜேபி குழுவே சொன்னாங்க இது அவங்க தான் காரணம்னு. (2026) தேர்தலில் பாமக நிறுவனர் ராமதாஸ் சசிகலா கூட்டணியை விரும்பாத ராமதாஸ் தரப்பு முக்கிய நிர்வாகிகள். வருத்தத்தில் இருக்கிறேன் என்பது உண்மை, ஆனால் திமுகவில் இணையும் எண்ணம் இல்லை என்று பாமக எம்எல்ஏ அருள் திட்டவட்டம். அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்பி தம்பிதுரை தலைமையில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையின் குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டம். பரப்புரை வியூகங்கள், சுற்றுப்பயண திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து முக்கிய ஆலோசனை. புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளையுடன் நிறைவு. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இன்று தொகுதி பங்கீடு இறுதியாகும் என்று தகவல். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளராக அருள்முருகன் போட்டி. நேற்று 9 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று மேலும் ஒருவரை அறிவித்தது அக்கட்சியின் தலைமை. புதுச்சேரி மாநில முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் பாஜகவில் இருந்து விலகுவதாக அறிவிப்பு. வரும் சட்டமன்ற தேர்தலில் ஊசூடு தொகுதியில் போட்டியிட மீண்டும் வாய்ப்பு வழங்காததால் அதிருப்தி. சிவகங்கை அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட சுமார் 4,51,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல். தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி நடவடிக்கை. பரமக்குடியில் உரிய ஆவணங்கள் இன்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட 81,00,000 ரூபாய் மதிப்பிலான 75 சவரன் தங்க நகைகள் பறிமுதல். பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளை பரமக்குடி சார்நிலை கருவூலத்தில் ஒப்படைத்த தேர்தல் பறக்கும் படையினர். விளாத்திக்குளம் 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவி கொலை வழக்கில் நியாயம் கிடைக்கும் வகையில் குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தரப்படும். மாணவியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் எம்பி கனிமொழி பேட்டி. எல்லா முயற்சிகளும் செய்யப்படும் என்ற உறுதியை அவர்களுக்கு தந்தது. மீன் கழிவு நிறுவனங்களை மூடாவிட்டால் தேர்தல் புறக்கணிப்பு. தூத்துக்குடி பொட்டலூரணி கிராம மக்கள் முடிவு. இருபத்தி 7 தொழிலாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து சாம்சங் நிறுவன பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டம்.
கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பியவர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றிய காவல்துறையினர். நாகர்கோவிலில் தனியார் மருத்துவமனையில் செவிலியரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தலைமை மருத்துவர் அதிரடி கைது. பாதிக்கப்பட்ட பெண் செவிலியர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் நடவடிக்கை. சென்னை மேடவாக்கத்தில் தனியார் உணவகத்தில் உணவுடன் சேர்த்து கேஸ் சர்வீஸ் சார்ஜ் வசூலிக்கப்பட்டதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. வார விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் 2வது நாளாக கடும் போக்குவரத்து நெரிசல். 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்களால் சுற்றுலா பயணிகள் வாகன ஓட்டிகள் அவதி. சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண கடற்கரையில் குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள். கடற்கரை திடலில் அமர்ந்து காத்திருந்து சூரிய உதயத்தை கண்டு ரசித்தும் கடலில் குளித்தும் உற்சாகம். பிரசித்தி பெற்ற கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் கோவிலில் பச்சிளம் குழந்தைகளுக்கான தூக்க நேர்ச்சை விழா கோலாகலம். தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். விடுமுறை தினத்தையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். சுமார் 3 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். ஆழக்கடல் போன உடல் மலையின் மடியில் தவழ்ந்திருக்க கண்டாரே முகமாரே கொண்டு திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். கடும் வெயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து அரோகரா முழக்கம் எழுப்பி வழிபாடு. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் விமர்சையாக நடைபெற்ற 3வது வார பூச்சொரிதல் விழா. மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்று வண்ண வண்ண மலர்களை அம்மனுக்கு சாற்றி வழிபாடு. மத்திய கிழக்கு போர் எதிரொலியால் அமெரிக்காவில் இருந்து எல்பிஜி இறக்குமதி செய்ய தொடங்கியது இந்தியா. அமெரிக்காவின் டெக்சாஸ் நகரில் இருந்து மங்களூர் துறைமுகத்தை வந்தடைந்தது எல்பிஜி ஏற்றி வந்த பைசிஸ் பயணிர் சரக்கு கப்பல். இமாச்சல பிரதேச மாநிலத்தில் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களுக்கு சம்பளத்தின் ஒரு பகுதி தற்காலிகமாக ரத்து என்று அறிவிப்பு. வருவாய் மானிய பற்றாக்குறையை அடுத்து நடவடிக்கை என முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங் சுகு அறிவிப்பு. பெங்களூருவில் முக்கிய சாலைகளில் தெருவோர வியாபாரிகளுக்கு தடை என்று துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் அறிவிப்பு. பாதசாரிகளின் நடமாட்டத்தை எளிதாக்கவும் போக்குவரத்து நெரிசலை ஒழுங்குபடுத்தவும் நடவடிக்கை.
பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று நடை திறப்பு. நாளை கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் விழா நடைபெறும் என்று தேவசம் போர்டு அதிகாரிகள் தகவல். தென்கொரிய தலைநகர் சியோலில் உலக புகழ்பெற்ற BTS இசைக்குழுவின் கச்சேரி. 3 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த இசை நிகழ்ச்சியை கண்டு ரசித்த பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள். இஸ்ரேலின் டிமோனா மற்றும் அரத் நகரங்களில் ஈரான் அடுத்தடுத்து ஏவுகணை தாக்குதல். 2 இடங்களிலும் கடும் சேதம் ஏற்பட்ட நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம். ஹார்முஸ் நீரிணையை 48 மணி நேரத்திற்குள் முழுமையாக திறக்க வேண்டும். இல்லையெனில் ஈரானின் பல மின் நிலையங்களை அமெரிக்கா தாக்கி முற்றிலும் அழித்துவிடும் என்று அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. அமெரிக்காவுக்கு தொடர்புடைய எரிசக்தி நிலையங்கள், ஆலைகள் மீது தாக்குதல் நடத்தப்படும். அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு ஈரான் எச்சரிக்கை. அமெரிக்காவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள தயார் என்று கியூபா அதிபர் மிக்கேல் டியாஸ்-கானெல் சவால். கியூபாவை தாக்கவோ ஆக்கிரமிக்கவோ முயன்றால் கடுமையான பதிலடி தரப்படும் என்றும் எச்சரிக்கை. உள்நாட்டு பாதுகாப்புத் துறைக்கு நிதி ஒதுக்கப்படாததால் விமான நிலையங்களில் உள்ள பாதுகாப்பு ஊழியர்களுக்கு பிப்ரவரி மாதம் சம்பளம் வழங்காத அமெரிக்க அரசு. போக்குவரத்து பாதுகாப்பு முகமையில் உள்ள சுமார் 65,000 ஊழியர்களுக்கு ஆண்டுக்கு 300 கோடி ரூபாய் வரையில் சம்பளம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் அதனை வழங்க தயார் என்று எலான் மஸ்க் தகவல். டெல்லி என்று சொன்னாலே முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நடுக்கம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். முதலமைச்சருக்கு ஒரே பயம், டெல்லினாலே ஒரு நடுக்கம். டெல்லினாலே இங்கே கில்லியாக நடக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர். ஏன் அப்படின்னு தெரியல.